எல்லார் லைஃப்லேயுமே இப்படி ஒரு ரெசிபி இருக்கும். நம்ம அம்மா வைக்கிறதா இருக்கட்டும், நம்ம அத்தை வைக்கிறதா இருக்கட்டும், நம்ம சித்தி வைக்கிறதா இருக்கட்டும், அவங்க வைக்கிறதுல ஒரு குழம்பு நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்கக்கிட்ட இருந்து அந்த ரெசிபியை நம்ம கற்றுக்கணும்னு நினைக்கவே மாட்டோம். ஏன்னா அவங்க பண்ணுறது மட்டும்தான் நமக்கு பிடிக்கும்னு நம்ம மைண்ட்லேயே ஃபிக்ஸ் ஆயிடுவோம். எனக்கு என் பாட்டி பண்ணுற வத்த குழம்பு ரொம்ப பிடிக்கும், காரக்குழம்பு. ஆனால் அவங்க இருக்க வரைக்கும் அந்த ரெசிபி அவங்கக்கிட்ட கற்றுக்கணும், அந்த மாதிரி நான் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. இப்போ அவங்க என் கூட இல்லை, ஆனால் அந்த டேஸ்ட் வந்து அவங்களோடையே போயிடுச்சு. ஆனால் அது நான் அப்படி அவங்கக்கிட்ட கேட்டு ட்ரை பண்ணியிருந்தா கூட அந்த டேஸ்ட் கிட்டேயாச்சும் வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது அவங்க ஹார்ட்ஃபெல்ட்டாக பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அவங்களோட கைமணம்னு சொல்கிறதா இருக்கட்டும், அந்த டேஸ்ட் அவங்கக்கிட்ட மட்டும்தான் வரும். இந்த முட்டை குழம்பு பண்ணுறப்ப எனக்கு அவங்களோட மைண்டில் அவங்க சமைச்சு கொடுத்தது இதுதான் என் மைண்டில் ஓடிட்டே இருந்தது. உங்களுக்கு இப்படி யாரோட ரெசிபியாச்சு மைண்டில் இருக்குது, ஆனால் நான் அவங்கக்கிட்ட ரெசிபி கேட்காம போயிட்டேன், இல்லை இப்போ நான் கேட்குற சூழ்நிலையில் இல்லை நான் எப்படி தான் கேட்டு செஞ்சு பார்த்தா கூட அந்த டேஸ்ட் வரல, அந்த மாதிரி ஏதாச்சும் ரெசிபி இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.